சாரிங்க. தெரியாம பண்ணிட்டாங்க. சாரிங்க. அவனை பைத்தியம் சொல்லாம வேற என்ன சொல்றது? மத்த பசங்க இவனும் ஒண்ணா? ஆமாங்க, மத்த பசங்களும் அவனும் ஒண்ணு இல்லதான். மத்த பசங்களுக்கும் நம்மளுக்கும் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸும் கரெக்டா இருக்கும். என் தம்பி மாதிரி இருக்கிறவங்களுக்கு 21 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதனால சில விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாவோ லேட்டாவோ வேற மாதிரியோ புரியும். மற்றபடி நம்ம எல்லாரோடையும் ரொம்ப சுத்தமான மனசும் அதிகமான அறிவு இருக்கிறவங்க தான். நீங்க சொன்ன மாதிரி இல்ல. இப்படி எதையாவது சொல்லி சமாளிச்சிருவீங்களே. ஏய் இரு கண்மணி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அங்கிள். ஒரே ஒரு சாரி மட்டும் கேளுங்க. சாரி எல்லாம் சொல்ல முடியாது. போங்க. இல்லனா ஃபுல் டே அத பத்தி யோசிச்சிட்டு இருப்பான். சாரி எல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஓகே ஜாய். ஹலோ கேப் தோ பாத்துட்டேன் வரேன். வாங்க சீட் பெல்ட். ஓகே 6948 ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அதுலயே இருக்கும். அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. 6 hours பேக்கேஜ் புக் பண்ணிருக்கீங்க? ஆமா 6 hours தான். மின்மினி தட்டெடு. பா எவ்வளவு ஹாப்பியான பாசிட்டிவான வண்டியா இருக்குல்ல. ரொம்ப லக்கியான வண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வண்டியில எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போனாலும் நல்லபடியா தான் நடக்கும் பாரு. அம்மா மின்மினி ஓகேயா? ஓகே பார்கவ் சாரி கொஞ்சம் மெதுவா போங்க. வழக்கமாக பையன் வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. ஆனால் பொண்ணு பையன் வீட்டுக்கு போய் பார்க்குறதுங்கிறது இது உங்களுக்கு விசித்திரமாக படலையா? ஆமாம் சார், என் வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் தான். ஆனால் எங்ககிட்ட ஒரு பெரிய வீடு இருக்குது சார். அது ஒரு சின்ன லிட்டிகேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் அங்கேயே மீட் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் புள்ள உங்கள் வீட்டில் உங்களோட தான் இருப்பான்னு சொல்ல வரீங்களா? சேச்சா அப்படியெல்லாம் இல்லை சார். அம்மா அப்பாவோட இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு எனக்கு தெரியும் சார். நான் அது டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். ஏம்மா மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு வீட்டில் பெரியவங்க யாரும் வரலையா? இல்லை சார், இது நானே எனக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிற மேரேஜ். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்டயே பேசிக்கலாம். அது எப்படிமா உங்ககிட்ட பேச முடியும்? மேடம், மேரேஜ் செலவு நம்ம பாதி பார்த்துக்கலாம். ரிசப்ஷன் செலவு நான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 50 சவரன் இருக்குது, சேர்த்து வச்சுருக்கேன். நாங்கள் ஒரு 75 சவரனாவது எதிர்பார்த்தோம். நீ என்னம்மா இவ்வளோ கம்மியாக சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ, என்ன பண்ணுறது? கண்மணி, ரிசப்ஷன் செலவு பாதி பார்த்துக்கலாம். அப்புறம் அதை தூக்கி இங்கே போட்டால் ஒரு 10 அடி ஆகிடுமா? 60 ஓகேவா? அப்போது தினேஷ் எப்போ வருவார்? பார்க்க முடியுமா? ஓ சாரி தினேஷ். என் பையன் பக்கத்தில் போய் கொஞ்சம் நில்லுமா. ஓ கண்மணி. நல்லா இருக்காங்கல்ல? இந்த ஜூஸ் குடிப்பா? இல்லை வேணாம், பிடிக்காது, கோல்டு இருக்கு. பரவாயில்ல குடிக்கட்டுமா, சின்ன பிள்ளை தானே. ஏம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பசங்களும் சொந்தக்காரங்க வீட்டில் தானே இருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு போய் பேசி முடிச்சுக்கோங்க. என்னம்மா வேற வீட்டில் தானே இருப்பாங்க. நன்றி, வணக்கம். அவங்கள ஹாஸ்டலில் பார்த்து சேர்த்து விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. நன்றி, வணக்கம். தம்பியும் தங்கச்சியும் கூட இருப்பாங்கன்னு சொன்னா அது எப்படிமா? சார், அதான் நான் ப்ரொஃபைல கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல. அது போட்டோல பார்த்தோமா, ரொம்ப அழகா இருந்தீங்க. தான் நேர்ல பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். நன்றி, வணக்கம்.